தைக்கிறது கூட பரவாயில்லைங்க. ஆனா, இந்த சாரி கோட் அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு சைடு மட்டும் ஓவர்லேப் ஆகி வந்துருது. இந்த மாரிலாம் நெறைய கமெண்ட் வந்து சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி வந்து சாரி கோட் அடிக்கிறதுலயும் இந்த ஷைனியா இருக்க ஃபேப்ரிக்கு, அந்த சிந்தெட்டிக்கு அந்த மாரி வழுவழுன்னு இருக்கிற சாரீஸ்லாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து நம்ம எவ்வளோ ப்ராப்பரா ஸ்டிச் பண்ணாலுமே, ஒரு சைடு மட்டும் இந்த மாரி ஓவர்லேப் ஆகி அப்படியே திருகிட்டு வர மாரி வந்துரும். இதுக்கு வந்து ஒரு டிப் இருக்குங்க. அந்த டிப்ப ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வராம இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ராப்பரான சாரி வச்சு அளந்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸை ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபோல்ட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரியே பண்ணிவிட்டு பிடிச்சி இழுத்து வச்செல்லாம் ஸ்டிச் போடக்கூடாதுங்க. அதோட கேஷுவலாக அதோட தன்மை எப்படியோ அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்காக மடித்து வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் போடணும். இழுத்து வச்சு ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா அந்த திருகல் வரது, அந்த எக்ஸஸாக இருக்கிறது கடைசியில் வெளியில் வரது அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து வச்சு அது உப்பிட்டு தான் இருக்கும். அந்த உப்பிட்டு இருக்கிற மாதிரியே ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வரும். எங்கேயுமே உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாது. அந்த திருகிட்டு வரது இந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும். இதுவும் ஒரு சிந்தெட்டிக் சாரீ தான். ரொம்பவே வழுக்கிற மாதிரி சாரீ. இதுலேயுமே ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள்.